தினமும் உம்மோடு சேர்ந்து, தினமும் மார்பில் சாய்ந்து, தினமும் உம்மோடு சேர்ந்து. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கென்று நல்ல காரியங்களை வைராக்கியம் பாராட்டுவது மிகவும் நல்லது, மிகவும் சிறந்ததாய் காணப்படுகிறது. சிலர் மாதத்திற்கு மாதம் உபவாசங்களை கடைபிடித்து ஜெபிப்பதில் வைராக்கியமாய் காணப்படுகிறார்கள். அது மிகவும் அவசியமானதும் மிகவும் நல்லதுமாய் காணப்படுகிறது. இவைகளை விட்டுவிடாமல் தேவனுடைய வார்த்தையின்படி உபவாசத்தை கடைபிடிக்க வேண்டும். வேறு சிலர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குடும்ப சகிதம் தவறாமல் ஆராதனையில் அவர்கள் சகிதம் கடந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். சபை கூடி வருதல் இன்றியமையாததுதான். இன்னும் சிலர் வாழ்க்கையை கெடுக்கக்கூடியதான தங்கள் வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறதான மதுபானம் அல்லது போதைப் பொருட்கள் போன்றவற்றிலிருந்து ஒரு நெறிமுறையில் வாழ்வின் மேன்மையை உணர்வற்றதாக்கி சுத்தமான சாட்சியை குருடாக்கி விடக்கூடிய உலகத்தில் காணப்படுகிற சகல விதமான தீமைகளிலிருந்தும் அவர்கள் தங்களை பாதுகாத்து கொண்டு அவர்கள் தங்களை சகலவற்றையும் விட்டு விலகிக் கொள்கிறார்கள். இது ஞானம் உள்ளவர்களுடைய வைராக்கியமாய் காணப்படுகிறது. இவர்கள் யாவும் நல்லதுதான். பரலோக பொக்கிஷத்தின் மேன்மையை உணர்ந்தவர்கள் இந்த உலகத்தின் சுகபோகங்களை நஷ்டமும் குப்பையும் என்று அவற்றை தள்ளிவிடுகிறார்கள். ஆனால் சில வேளைகளிலே இப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவருடைய இருதயங்களில் மற்றவர்களை குறித்த கசப்பு குடிகொண்டிருக்கலாம். மற்றவர்கள் என்று கூறுகிறதான பொழுது ஒருவேளை தங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிறதான சக ஊழியர்கள், சக விசுவாசிகள், என் சபைக்கு சபை, குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்கள், தங்களுடைய சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் போன்றவர்களை குறித்ததான கோபம், பகை அல்லது எரிச்சல் இருதயத்தில் இருந்தாலும் அவைகளை பார்க்காமல் விட்டு சென்று விடுகிறோம். இவைகளை குறித்து நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். நாம் கர்த்தருக்கென்று நாம் முன்னெடுத்து செய்கிறதான ஒவ்வொரு தியாகங்களையும் ஒருவேளை நீங்கள் அற்பம் என்று விட்டு வைத்த கசப்புகள் முற்றிலும் அவைகள் கெடுத்து விடுகிறது. இது இந்த உலகத்தின் ஞானம். எனவே எப்படிப்பட்ட கசப்பையும் உங்கள் இருதயத்திலிருந்து முற்றிலுமாக நீங்கள் அகற்றிவிட்டு தெய்வ சித்தம் செய்யும்படியாக உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்றால், உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியமோ அல்லது உங்கள் இருதயத்தில் காணப்படுகிற விரோதமோ சகலவற்றையும் விட்டுவிட்டு எந்த காரியத்தை குறித்தும் பெருமை பாராட்டாதவர்களாய் சகலவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டு தெய்வ சித்தம் செய்யும்படியாக உங்களை அர்ப்பணியுங்கள். தெய்வ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஜெபிக்கலாமா? உங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, சுத்தமும் சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் நற்கனிகளால் நிறைந்த பரலோக ஞானத்தை உடையவர்களாக தகப்பனே நாங்கள் உம்முடைய திருச்சித்தத்தை நிறைவேற்ற எங்களை அனுதினமும் நீர் எங்களை வழிநடத்துவீராக. எங்கள் இதயத்தில் மறைந்திருக்கிற சகல விதமான தீமையான எண்ணங்கள், கசப்புகள், விரோதங்கள் சகலவற்றையும் நாங்கள் அகற்றினவர்களாக எல்லாரையும் ஒருபோல நேசித்து உடைய அன்பை பகிர்ந்து கொண்டு உமக்கென்று வாழ கர்த்தர் கிருபை செய்யும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.